திமுக கூட்டணியில் சிபிஎம்முக்கு எத்தனை தொகுதி என்பது குறித்து கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது தொடர்பான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 2 இடங்கள் என்பது கடந்த 29ஆம் தேதி வழங்கப்பட்டதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து ஒப்பந்தம் என்பது ஆகியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த 2 தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பான அடையாளம் காண்பதற்காக சிபிஎம் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு 2 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் ஆகிய 2 தொகுதிகள் சிபிஎம்முக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை மதுரை, கோவை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை கோவை தொகுதியை திமுகவிற்கு விட்டுக் கொடுத்துவிட்டு திண்டுக்கல், அதாவது கடந்த முறை காங்கிரஸ் திண்டுக்கல்லில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். திண்டுக்கல் தொகுதியை சிபிஎம் கேட்டு பெற்றிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பிலும் அதே போல சிபிஎம் சார்பிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காகவே திண்டுக்கல் தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் விருப்ப தொகுதியில் 4 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தார்கள். தென்காசி, திருவள்ளூர், அதே போல மதுரை, கோவை மற்றும் திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு 2 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மதுரை கட்டாயம் வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது மதுரை தொகுதி மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை தொகுதிக்கு பதிலாக திண்டுக்கல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவை தொகுதியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரையிலும் மக்கள் நீதி மையத்துக்கு கோவை தொகுதி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதற்கு பிறகாக கோவை தொகுதியில் திமுகவே இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இளைஞர் அணியில் சார்பாக கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் கோவை தொகுதியை திமுகவே இந்த முறை எடுத்துக் கொள்வதாகவும் திண்டுக்கல் தொகுதியை சிபிஎம்முக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே 4 கட்சிகளுக்கு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஎம், சிபிஐ மற்றும் மதிமுக, காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது சிபிஎம்முக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தொகுதிகள் கோவை, திண்டுக்கல் என்ற அறிவிப்பும் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.